அஸ்ஸலாமுஅலைக்கும் வணக்கம் வெல்கம் டு Rjcornor. சமைக்க போகிற ஜோரவர்களெல்லாம் கை தடிக்கும் அவங்கவுங்க குலசாமி வேண்டிக்கோங்க. ஹாய் மச்சி, என்ன பிளான் இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான டின்னர்னு சொல்லலாம், பிரேக்ஃபாஸ்ட்டும் சொல்லலாம், ஸ்நாக்காக கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணி காட்டலான்னு இருக்கோம். சாப்பிட்ற மாதிரி இருக்குமா மச்சி? நீ வைக்கிற ஃபுட்டே நான் சாப்பிட்டே இல்லை. நான் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வந்து தோல் உரிச்சிட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஓகே, இதை வந்துட்டு இனி வந்து கேமல் கொஞ்சம் வராது. இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். அப்போ அடி ஒரு வழியாக சொல்லிட்டா எப்படி சமைக்க போகிறாளோ. மசிகரக்கே இப்படி சொல்கிறாளே, ஓ மகாஜனங்களே எல்லாரும் ஒரு தடவை ஜோராக கை தட்டுக்கும் என் ஃப்ரெண்டு சமைக்க போகிறா. 18 வயசு கீழே இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், பெரிய மனைவியினர்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, வானல் வச்சுட்டாங்க, ஆயில் போடுறாங்க. கடாய் எண்ணெய் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் சூடாகணும் வச்சு, அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அது நீ சொல்கிறியா? ரிசு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட போகிறான். ரிசு கட் பண்ண வெங்காயம் செமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ரிசு மாதிரியே அழகாக கட் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்னடி மேக்கப் எல்லாம் போட்டு விட்டுருக்க, வெங்காயம் தானே கட் பண்ணி விட்டுருக்க, விடு. அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து ஆனியன் போட போகிறான், அதாவது பெரிய வெங்காயம் போட போகிறான். ஜெஸி சமைக்க போகிறல்ல, ஜோர ஒரு தடவை கை தட்டுங்கோ. ரிசு சமைச்சதுக்கே தட்டிட்டாங்களாமா. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டோம். இது கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்துக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது போடணும். பார்த்து என்ன கை குழந்துட போகுது. அப்புறம் அப்படியே மழை சாரல் மாதிரி தூங்கணும் மச்சி. இது என்ன மழையும் இல்லை சாரலும் இல்லை, இந்த பொடியை சொன்னேன், இஞ்சி பூண்டை சொல்லலை. அடுத்து என்ன பண்ண, இஞ்சி பூண்டு விழுது போட்டியா? அதுக்கப்புறம் ரிசு சமைச்சா எப்படி அரோமா ஸ்மெல் தூக்கும், ஆனால் அந்த ஜெஸி சமைச்சா அந்த அரோமா ஸ்மெல் வரமாட்டேங்குது. அடுத்து என்ன மக்களே போட போகிறேன், என்ன மச்சி போட போகிறேன்? அதுக்கு பேர் வந்துட்டு இமேஜினேஷன் சொல்லுவாங்க. கொண்டுருவேன். எல்லாரும் இப்போ சளி பிடிச்சிருக்கோம், கொரோனா செக் பண்ணிக்க எதுக்கும். சரியா? என் ஃப்ரெண்டு சிக்கனை போட போகிறா. இது வந்து சிக்கன், இதுக்கு பதிலாக யாருக்குமே தெரியாத ஜெஸி இது சிக்கன்னு. ஆக்சுவலாக வந்து எனக்கு சிக்கனில் பண்ண பிடிக்கும், அதனால நான் சிக்கன் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ரிசுவுக்கு அது பிடிக்காது, அதுதான் அவள் ட்ரை பண்ணுவான். ஏன்னு கேட்டால் அப்போ தான் நம்ம நிறைய சாப்பிட்லாம். திட்டத்தோட தான் வாழ்வா மக்களே. ஓன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படி தான் இருப்பேன். இதில் வந்து நிறைய பேருக்கு மட்டன் பிடிக்கும், நிறைய பேருக்கு பீஃப் பிடிக்கும். ஸோ அதனால எந்த இது வேணால் எடுத்துக்கலாம். இனி எதுவுமே இல்லை. இது வாத்துக்கறியில் பண்ணலாமா? பூராவில் வாத்துலாம் நீ தவளைக்கறியில் வேணாலும் பண்ணி சாப்பிடு. ஓகே ஓகே, தேங்க்யூ மச்சி. கறி போடுறோம், இது போட்டுடலாம். பார்த்தீங்களா, சிக்கன்னால சீக்கிரமாக வந்துட்டு ஒயிட் ஆகிடுச்சு. மட்டன்னா கருப்பாயுமா? மட்டன்னா கருப்பாகாது, அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மட்டன்னா பிளாக் ஆகாதுல்ல? சிக்கன்னா ஒயிட் ஆகுது, மட்டன்னா பிளாக் ஆயிருமா? மட்டன்னா எல்லோ கலர் ஆகுது. அப்போ பீஃப்னா வயலட் கலர் ஆகுது. எந்த அளவுக்கு சமையல் கிங்கா இருக்கா பார்த்தீங்களா மக்களே? போதும். வடை காயிருச்சேன்னு சொல்கிறா, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நீ இப்போ கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டாம். இப்போ வந்துட்டு இதில் வந்து மசாலா, அதாவது மட்டன் மசாலா ஒரு சிக்கன் மசாலா, எந்த மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம். சரியா? இனி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒன்று மச்சி. அடுத்து பார்த்தோம்னா மிளகாய் தூள். அது வரல, அதுக்கு எப்படி ஒரு பில்டப்? அதுதான். போடு. ஹலோ, எனக்கும் தெரியும். ஓடுமா, மிளகாய் ஓவரா பேசாதம்மா. ஹலோன்னு வேற. இப்போ எனக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இனி அடுத்து வந்து பண்ணுறது நான் காட்டுறேன். அடுத்து என்ன மச்சி பண்ண போகிறேன்? அடுத்து வந்துட்டு இது ஃபில்லிங் தான் மெயின் காட்டணும்ல மச்சி. ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்ல மச்சி, உருளைக்கிழங்கு வந்து நம்ம மசிச்சு வச்சிருந்தோம் இல்லையா? ஆமாம், பெசைவோம் இல்லையா? அந்த இதுக்கு கொண்டு வரணும், அந்த பதத்துக்கு கொண்டு வரணுமா? அப்போ அதுக்கு வந்துட்டு நான் வந்து இங்கே கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஓகே, மைதா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கோதுமை மாவுலேயே ட்ரை பண்ணலாம். சரி, நீங்கள் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சமாக ஓகே, கொஞ்சம் போட்டு மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். ஸோ நம்ம இப்போ அது போட்டோம். தேவையான உப்புமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது போடுவோம் கொஞ்சம், அதனால இப்போ கொஞ்சம் லைட்டாக. இனி இது வந்துட்டு கோதுமை மாவை பிசையணும். கோதுமை மாவும் ப்ளஸ் அந்த உருளைக்கிழங்கையும் பிசையணும். போதும் மச்சி, போதும், ரெடி பண்ணிட்டேன். ஓகே, கடமை வச்சுக்கு ஒரு அளவே இல்லையா? ஆமாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்துட்டு நம்ம மாவு மாதிரி கொண்டு வந்துட்டோமா? பெரிய இன்னொரு விஷயம் அப்படியே பண்ணிட்டு ஒரு வழியா. நெக்ஸ்ட் டைம் நீ ட்ரை பண்ணுறடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுற மச்சி. நான் சட்டானு சிரிக்கி என்னை என்னமா கூறு போடுறையா?
அப்படின்னா இப்போ வந்து சிக்கன் ஃபில்லிங் இருக்கு இல்லையா? ஆமாம், அதுவும் இருக்குது. அந்த உருளைக்கிழங்கு இதுவும் இருக்கு. இனி இதுக்குள்ள வந்துட்டு இப்போ நம்ம ஃபில்லிங் வைக்க போறோம். அது வையப்பா ஃபில்லிங் வையப்பா. முதலில் மாவை தூவுமா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சா மச்சி? ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இதே மாதிரி நல்லா காட்டு ஆடியன்ஸுக்கு. சூப்பராக வந்திருக்கு. வாவ். இனி இதே மாதிரி இப்படியெல்லாம் சொன்னால் தான் கொடுப்பா அதிகமாக. இதே மாதிரியே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி என் ஃப்ரெண்டு வந்து இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே, விட்டு பூரி மாதிரி பொரிச்செடுக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி மீன் எல்லாம் பொரிச்சு எடுக்கிறோம் இல்லையா? ஃபிஷ் மீன் பொரிச்செடுக்கிற மாதிரி இது அந்த மாதிரி பொரிச்சு எடுத்தோம். தொட்டு பாரு மச்சி. மாட்டேங்கிறான். புதுசா நான் கண்டுபிடிச்சது இது 18 தலைமுறையாக இருக்கிற ஒரு விஷயம். அம்மா காலத்து பாட்டி காலத்துல இருக்கிற விஷயம். என்னமோ இவ கண்டுபிடிச்ச பாருடா. சைடு வந்து வெந்துடுச்சு அப்படின்னா இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். சரியா? இந்த சைடா இருக்கு. இதே லெவலுக்கு ஒன்று கூட திருப்பி போட்டுடலாம். என்ன மச்சி இப்படி கறியை வச்சிருக்க? நீ கறியல, முருகனதா? ஓகே, முறிஞ்சதுல முருகனது. எங்க பாஷையில அது முறிஞ்சது சொல்லுவாங்க. இப்போ இதை எடுத்துடலாம்டா. மச்சி ரெடி ஆயிடுச்சு மச்சி. சூப்பரா ஒரு வழியா பண்ணிட்டாப்பா. அப்படியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அப்படியே ஒரு சுத்து மச்சி. உப்பட வாழாங்குளத்து சுத்துற மாதிரி அந்த சூட்டை காது. இதில் சத்தியமாக சொல்கிற மக்களே, சூடுங்கிறதே ஒன்றும் இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்டு சூடுங்கிறான். அப்புறம் ஏன் உங்க கை வரைக்குது? இது உங்களுக்காக. சான்ஸே இல்லை மச்சி. உண்மையாலுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. செமையாக இருக்குது. வேறு லெவல். இது நம்ம சாப்பிட்டு முடிக்கணும்ல ரிசோ? கண்டிப்பாக. கடை சாத்திடலாமா? கடை சாத்து. இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க என்னங்கிறது. ஜெசி வேறு சமைச்சிருக்கா. சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, பாய். பாய்.